இது காவல்துறைக்கு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க தீய கொளுத்துறது, குடிசையை கொளுத்துறது, பைக்கை அடிச்சு நொறுக்கிறது, ஆட்டோவை எரிக்கிறது, இதே போல படங்கள் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள்லாம் அதை வீடியோ பிடிச்சி பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற தளங்கள்ல பரப்புவாங்கன்ட்டு. இன்று சந்தி சிரிக்குது போலீஸ்காரங்களுடைய இந்த செயல் மிகவும் தரங்கட்ட அசிங்கமான செயல். 7 நாள் அங்க இருந்தான் மெரினால. உங்களுக்கு அவன் தண்ணி கொடுத்தான், உங்களுக்கு அவன் உணவு கொடுத்தான், உங்களோட சேர்ந்து அவன் சாலையை சீரமைச்சான். அங்க இருந்த குப்பைகள் அவனே அகற்றினான். ஆனா எந்த குப்பையுமே அவன் தீயிட்டு கொளுத்தல, எங்கேயுமே அவன் புகமண்டலமா உருவாக்கல, எங்கேயுமே பதற்றமான ஒரு சூழ்நிலையை அவன் உருவாக்கல. 7 நாள் அமைதியான முறையில அவன் போராட்டத்தை மேற்கொண்ட, அமைதியான முறையில அறவெளியில இருந்தான். ஆனா இன்னைக்கு போராட்டம் முடியக்கூடிய ஒரு தருணத்துல நீங்க செயல்பட்ட இந்த விதம், அதுவும் பொருளாதாரத்தை சீர்கெடுக்கிறது. உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? பொருளாதாரத்தை நாசப்படுத்தக்கூடிய உரிமை காவல்துறைக்கு யார் கொடுத்தது? இன்று காவல்துறைகள் அதிகார வர்க்கத்தின் ஏவல் துறையாக செயல்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் வைரமுத்து போன்றவர்கள்லாம் அறிக்கை கொடுக்கறாங்க. போராட்டங்கள் உலகமே உற்று நோக்கிற மாதிரி இருந்துச்சா, ரொம்ப அமைதியான முறையில் இருந்துச்சா. ஆனா முடிவு ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருந்துச்சா. யாரை திருப்திப்படுத்த இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விடுறீங்க? உங்களுக்கு எல்லாம் வீடியோ வரலையா? வீடியோ நீங்க எல்லாம் பாக்கலையா? பார்த்து மௌனமா இருக்கிறீங்களா? காவல்துறைகள் தானே அனைத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் எங்க செஞ்சாங்க? அவங்க அமைதியான முறையில தானே இருந்தாங்க. அவங்கள வலுக்கட்டாயமாக நீங்க தான் காவல்துறைகள் தான் அவங்கள வெளியே அனுப்புறாங்க, பைக் அடிச்சு நிறுத்துறாங்க, பொருளாதாரத்தை சேதப்படுத்துறாங்க. ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு தரங்கட்ட செயல் இன்னைக்கு காவல்துறை செஞ்சிருக்குது. குஜராத் மாதிரி போலீஸ் இருக்கக்கூடாது, காஷ்மீர் மாதிரி போலீஸ் இருக்கக்கூடாதுன்னு நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவங்க அதெல்லாம் மிஞ்சி வந்துருவாங்க போல தெரியுது. பொருளாதாரத்தை சேதப்படுத்தினால் அவன் அடுத்த கட்டத்தில் இனிமே விவசாயத்துக்காக அவன் இறங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க இனிமே இந்த மாதிரி கூட்டங்கள் கூடக்கூடாது, இந்த மாதிரி போராட்டங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதிகார வர்க்கத்தினரால் ஏவி விடப்பட்ட ஏவல் துறையாக தான் இன்னைக்கு காவல்துறை செயல்பட்டு இருக்குது. ரொம்பவே கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். ஆர்ஜே பாலாஜில இருந்து லாரன்ஸ், ஹிப்ஹாப் தமிழா போன்றவர்கள் இந்த செயலுக்கு வருத்தமும் தெரிவிக்கல, காவல்துறையை கண்டிக்கவும் இல்லை. அவங்க அமைதியா கல் நெஞ்சு அப்படியே போயிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கங்க. சினிமாக்காரங்க காசு கொட்டி கிடக்குது, அவங்களுக்கு என்ன கவலை? அவங்களுக்கு விவசாய கவலை தான். சும்மா வாயில பேசி விமர்சனம், அவங்க விளம்பரம் தெரிகிறது தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்று அவர்களுடைய விஷயங்களும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. மாணவர்களுடைய வெற்றி அடைஞ்சிருச்சு. இவங்க பொருளாதாரத்தை சேதப்படுத்துறதுக்கு காரணமே இனி எந்த விதமான போராட்டத்துக்கும் மாணவர்கள் முன்னிறுக்க கூடாது, மேலும் இளைஞர்கள் முன்னிறுத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு இன்னும் பாடம் புகட்டணும். போலீஸ்காரங்க உண்மையிலேயே நன்றி கெட்ட ஒரு தனமா நடந்துகிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் அவங்க அந்த அளவுக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு அவர்களையே நீங்க சும்மா இருக்கிற வண்டியெல்லாம் போய் அடிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் ஒஸ்ட் போலீஸ். ஐம் சாரி. பாய்.